அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு தொழில் பிரசனம். ஜாமக்கோல் பிரசனத்தில் உள்ள தொழில் பிரசனம் சூட்சமத்தை தான் பார்க்க போகிறோம். வந்திருக்க வாடிக்கையாளர் தொழில் சம்பந்தமான எந்த கேள்வி கேட்டாலும் சரி, தொழில் பிரசனம் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் பலன் எடுத்து சொல்ல முடியும். வாங்க ஜாமக்கோல் பிரசனத்தில் உள்ள தொழில் பிரசனத்தை பார்ப்போம். தொழில் பிரசனத்தில் உதயத்திற்கு கேந்திரத்தில் 1, 4, 7, 10 கவிப்பு இருந்தால் தொழில் துவங்கக்கூடாது. 5 கவிப்பு இருந்தால் தன்னுடைய மகனை தொழிலில் இணைக்கக்கூடாது. 7 கவிப்பு இருந்தால் மனைவியுடன் அல்லது கூட்டாளியுடன் கூட்டு தொழில் துவங்கக்கூடாது. 9 கவிப்பு இருந்தால் தந்தையுடன் கூட்டு தொழில் துவங்கக்கூடாது. 11 கவிப்பு இருந்தால் மூத்த சகோதரனுடன் கூட்டு தொழில் துவங்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட். தொழில் பிரசனத்தில் சுக்கிரன் கவிப்புடன் இருந்தாலும் அல்லது சுக்கிரன் நீசமாக இருந்தாலும் மனைவியுடன் தொழில் துவங்கக்கூடாது. புதன் கவிப்புடன் இருந்தாலும் அல்லது புதன் நீசமாக இருந்தாலும் நண்பர்களுடன் தொழில் துவங்கக்கூடாது. சூரியன் கவிப்புடன் இருந்தாலும் அல்லது சூரியன் நீசம் அடைந்தாலும் தந்தையுடன் தொழில் துவங்கக்கூடாது. குரு கவிப்புடன் இருந்தாலும் அல்லது குரு நீசமாக இருந்தாலும் மூத்த சகோதரனுடன் தொழில் துவங்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட். தொழில் பிரசனத்தில் தொழில்காரன் சனியுடன் கவிப்பு இருந்தாலும் அல்லது சனி நீசமாக இருந்தாலும் அல்லது கவிப்பு நின்ற வீட்டின் அதிபதி சனிக்கு உள்கட்டத்தில் இருந்தாலும் தொழில் துவங்கக்கூடாது. அதே மாதிரி சனிக்கு உள்கட்டத்தில் மாந்தி இருந்தாலும் தொழில் துவங்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட். தொழில் பிரசனத்தில் 10 கவிப்பு இருந்தாலும் அல்லது 10ஆம் அதிபதி கவிப்பில் இருந்தாலும் அல்லது 10ஆம் அதிபதி நீசமாக இருந்தாலும் அல்லது 10 நீச கிரகம் இருந்தாலும் அல்லது கவிப்பின் அதிபதி 10 இருந்தாலும் அல்லது 10ஆம் அதிபதிக்கு உள்கட்டத்தில் கோச்சாரம், நான் உள்கட்டம் சொன்னால் கோச்சாரம் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, 10ஆம் அதிபதிக்கு உள்கட்டத்தில் கவிப்பு நின்ற வீட்டின் அதிபதி நின்றாலும் அல்லது 10ஆம் அதிபதிக்கு உள்கட்டத்தில் மாந்தி இருந்தாலும் தொழில் துவங்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட். தொழில் பிரசனத்தில் உதயத்தில் கவிப்பு இருந்தாலும் உதயாதிபதி கவிப்பில் இருந்தாலும் உதயாதிபதி நீசமடைந்தாலும் அல்லது உதயத்தில் நீச கிரகம் இருந்தாலும் அல்லது கவிப்பின் அதிபதி உதயத்தில் இருந்தாலும் அல்லது கவிப்பின் அதிபதி உதயத்தில் உள்கட்டத்தில் இருந்தாலும் அல்லது உதயத்தில் உள்கட்டத்தில் மாந்தியும் யமகண்டமும் இருந்தாலும் அல்லது உதயத்திற்கு 2 கவிப்பு இருந்தாலும் அல்லது உதயத்திற்கு 11 கவிப்பு இருந்தாலும் அல்லது 10, 11 கூடியவர் நீசமாக இருந்தாலும் அல்லது உதயம் 6 சஷ்டாஷ்டகமாக இருந்து சனி செவ்வாய் சரராசியில் சமசப்தமாக இருந்து உதயாதிபதி பாதகஸ்தானத்தில் இருந்தாலும் அல்லது உதயாதிபதி உதயத்திற்கு 6, 8, 12 இருந்தாலும் அல்லது உதயாதிபதிக்கு உள்கட்டத்தில் கேதுவும் மாந்தியும் இருந்தாலும் அல்லது உதயத்தில் உள்கட்டத்தில் கேதுவும் மாந்தியும் இருந்தாலும் தொழில் துவங்கக்கூடாது. தொழில் பிரசனத்தில் வியாபார கிரகம் புதனும் செலவாளி கிரகம் சந்திரனும் இந்த இருவரும் நீராசியில் இருந்தால் வியாபாரம் நஷ்டம் ஏற்படும்.
ஓகே, குட். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துள்ளேன். தொழில் பிரசனம் நிச்சயம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ஓகே, மீண்டும் அடுத்த தலைப்பில் கூடிய சீக்கிரத்தில் ஜாமக்கோல் பிரசனத்தை நிறைய சப்ஜெக்ட் வச்சுருக்கேங்க. அது ஒன்றுன்னா ரிலீஸ் பண்ணுவேன். ஓகே, மறக்காமல் ஜாமக்கோல் பிரசனத்துக்கு லாங் சைஸில் ஒரு அன்ரூல் நோட் புக்கு வாங்கி நான் கொடுக்குற ஜோதிட குறிப்பு குறித்து வச்சுக்கோங்க. ஜாமக்கோலுக்கு தனியாக ஒரு நோட் புக்கு போடுங்க, ஜோதிட சூட்சமம் சொல்கிறதுக்கு தனியாக ஒரு நோட் புக்கு போடுங்க. ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் என்னுடைய பிடிஎஃபில் வாங்கி பயன்படுத்துங்க. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.